வெள்ளச்சாமி, நீங்களா? செங்கமலத்துக்கு நடராஜுக்கும் மனசெறிஞ்சு இந்த ஊருக்குள்ள உதவி செய்யறதுக்கு உன்னை என்னை விட்டா வேற யாரும் இல்ல. எனக்காக ஒரு உதவி செய்வியா? யாரது? நான் தான். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளச்சாமி சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் வரலையா? உங்க அண்ணனோட ஆளுங்க பூரா வெள்ளச்சாமியை தேடிட்டு இருக்காங்க. 1008 பிரச்சனை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராமசாமி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வெள்ளச்சாமி யாரா? அதானே கெட்டவனா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராமசாமி நம்ம ஊருக்காரன். வெள்ளச்சாமி ஒரு கை பாப்போம் வாங்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எங்க அண்ணன் உங்களை பார்த்திருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பேசி நேரத்தை வீணாக்காம இந்த குங்குமத்தை செங்கமல நெத்தியில வைங்க. இங்க அம்மன் நம்ம காவல் இருக்கிற மாதிரி வெள்ளச்சாமி நமக்காக ஊர் எல்லையில காவல் நிக்கிறாரு. உங்க அண்ணன் வரமா? காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, உங்க காலுக்கு வயித்துல புள்ள, மாமனுக்கு ரோசா பூ மாலை. ஆடி ஆவணி மாசத்துல நாடு வண்டா கோலி, உங்க காலுக்கு கட்டு வண்டா தாலே, மாமன் வந்தா எல்லாரும் காலே. காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு அம்மனை சாட்சிய வச்சு இந்த தாலிய செங்கமலத்து கட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வெள்ளச்சாமி இல்லாமலே இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறீங்களா? இத பாருமா, இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளச்சாமிங்கிறதுனாலதான் உங்க அண்ணன் அவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா வெள்ளச்சாமி உங்க அண்ணன் நிச்சயமா நெருங்க முடியாது. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஊர் எல்லையில இருக்கிற ஐயனார் கோவில்ல அவர் காவல் நிற்கிறார். நம்ம ஊர் எல்லையோரத்துல இருக்கிற ஐயனார் கோயில்ல நம்ம வெள்ளச்சாமி வீச்சருவா வச்சுக்கிட்டு பயங்கரமா நிக்கிறாருன்னு, மதுரை வீர மாதிரி இருக்காருன்னு, பார்க்கவே பயமா இருக்குன்னு. இத பாருமா, நாங்க நினைச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமே நீங்க தான் எப்படியாவது இந்த ஊர் விட்டு சீக்கிரமா போயிடணும். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம எப்படி போறது? நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா, சீக்கிரமா போயிடுங்க. நானும் வெள்ளச்சாமியும் உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு அருகதே இல்ல. அந்த அளவுக்கு நாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டோமா? ஐயோ, அவரை நீங்க பார்க்க முடியாது. ஏன்? நேத்து ராத்திரி உங்களை கோயில்ல இருக்க சொல்லிட்டு
அவர் மண்டபத்துக்கு போனாரே, அப்போ உங்க அண்ணனோட ஆளுங்க அவரை கத்தியால குத்திட்டாங்க. அந்த கத்தி குத்தோட அவர் எங்க வீட்டுக்கு வந்தார். வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லுங்க? செங்கமலமும் நடராஜு அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அம்மன் கோயில கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்ப மட்டும் ராமசாமி கண்ணில் பட்டா அவங்கள தீர்த்து கட்டிடுவாங்க. என்னால இப்ப போக முடியாது. அவங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க. வைதே, எனக்கு ஊருக்கு அப்பால இருக்க ஐயனார் கோயில்ல கொண்டு போய் நிறுத்தி என் கையில ஒரு வீச்சர் வாழை கொடுத்து. ஏமா யோசிக்கிற? வைதேகி, உன்னாலேயோ என்னாலேயோ இனிமே யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அவங்க 2 பேருக்காவது பிரயோஜனப்படட்டும். இது அவங்களுக்கு கல்யாண பரிசு கொடுத்துருமா? உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை கொண்டு போய் கோயில நிறுத்திட்டு இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்ன மாதிரியே அவர் கையில ஒரு வீச்சர் வாழை கொடுத்து எதையெல்லாம் என் கையில எடுத்துட்டு வரக்கூடாதோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்ச. ஒருத்தனுக்கு பயந்து இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளைங்களாடா? உன்னை எல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிறதே எனக்கு கேவலமா இருக்கு. செத்தம் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு வெள்ளச்சாமி. மனுஷன் பிறக்கிறதும் சாகிறதும் சகஜம். வெள்ளச்சாமி பிறந்ததுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? என்ன மன்னிச்சிருமா. என்ன மனுஷனாக்கிட்டு வெள்ளச்சாமி தெய்வமாயிட்டான். ஊரை காக்கிற தெய்வம் மாதிரி வெள்ளச்சாமி ஒரு தெய்வமா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான். இனிமே இந்த கிராமத்துல வெள்ளச்சாமியோட பாட்டு கேட்காது. அவனோட வைதேகி கிட்ட போய் சேர்ந்துட்டான். ஆனா இந்த வைதேகி